திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி திருக்கணித முறைப்படி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க. இந்த பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் மட்டும் நம்ம முதலே கொடுத்துருக்கோம். ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்தை தொடும் பொழுது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த 1.5 வருட காலங்கள் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 16-17 வருடங்கள் நான் ஜோதிட துறையில இருந்து எங்களுடைய குடும்பத்துல என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஜோதிடர்கள் அதாவது ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த ராகு கேதுகள் எப்படி பங்கு கொடுத்து அவர்களுக்கு நல்லது கெட்டது இதெல்லாமே செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்னோட அனுபவத்துல நான் அதாவது சுயமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்குண்டான ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கலாம். பொதுவாக கும்ப ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் வர்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். 2ஆம் வீட்டில் ராகு வருது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். அதனுடைய தனி வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது பாவக ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் ஒவ்வொரு கிரகத்தை தொட்டு இந்த ராகு கேதுக்கள் வரும் பொழுது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய இப்போ கும்ப ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. உங்களுடைய 1 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் எண்ணங்கள் எதிர்மறையாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆசைகளை காட்டி அதில் மோசம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். பண வரவு ஏதாவது ஒரு வழிவகையில் வரும். ஆனால் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தப்பான ஒரு வழிமுறையில் மட்டும் போயிடாதுங்க. ஏன்னா அதற்குண்டான வழி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் போயிட வேண்டாம். அடுத்து அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது உண்டு. அதுவே கேது இருக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே ஒரு மன விரக்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். என்னடா வாழ்க்கை, என்னடா இப்படி ஆகி போச்சு, நமக்கு 7.5 சனி வந்ததும் இல்லாமல் எல்லாமே நமக்கு தடையாக இருக்குது, எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் அதிகமாக வருவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் வெளிநாடு வெளியூர் இது போல் போகக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தடைகளோ தாமதங்களோ இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தூக்கம் கொஞ்சம் குறைவாக வரும். அலைச்சல், நிறைய அலைச்சல், அதன் மூலமாக உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் அதிக பணம் வரும். ஏதாவது ஒரு வழிவகையில் காசு பணம் சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பேச்சால் நிறைய இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழிவகையில் பேச்சால் குடும்பம் பிரியறது, பேச்சால் நம்ம சும்மா தாங்க இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இப்படி பேசுனதே இல்லைங்க, ஆனால் இப்போ சும்மா சாதாரணமாக பேசுகிறேன் அதிலே வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லைங்களா. அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் நடக்கும். அதனால் பேச்சால் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாபம், அதிக லாபம் வரும். ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறமோ ஒரு அவமானத்துக்கு அப்புறமோ பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே கேது இருக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருந்தால் பணம் வர்ற இடம் கொஞ்சம் தடைபடும். கடன் வாங்கி ஒரு செயலை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதிக லாபம் கிடைக்காது. அந்த லாபம் வர்றதுக்கே அதிக போராட்டங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவான் ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் கடுமையாக முயற்சி செஞ்சு ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தைரியங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சகோதரர்களுக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதே போல் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இந்த கேதுவோடு இருக்கும் பொழுது தொழிலில் நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, ஏதாவது ஒரு தடைகளோ தாமதங்களோ தொழிலில் ஒரு மன விரக்தியோ தொழிலில் பெரிய லாபங்கள் இல்லாத ஒரு அமைப்பையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மாவை செய்ய வேண்டிய ஒரு அமைப்போ நெருங்கின உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு இறப்புகளோ நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 4 மற்றும் 9ஆம் அதிபதி ஆன சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக 4ஆம் இடங்கிறது மனதை சொல்லக்கூடிய ஒரு இடம்.
அப்போ கண்டிப்பாக என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு இழப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழிவகையில் காசு பணம் சொத்து சேர்க்கையை கொடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு ஏமாற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதுவே உங்களுக்கு அதே சுக்கிர பகவான் கேது இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் அம்மாக்கும் உங்களுக்கும் அதே போல் அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரிவினைகள், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வீடு மனை வாங்கக்கூடிய இடத்துல ஒரு ஏமாற்றங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்கு உண்டான அமைப்புகளோ அதன் மூலமாக மனக்கசப்புகளையோ இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் அங்கே உங்களுக்கு புதன் நீசமாகிறார். அப்போ 5ஆம் அதிபதி போய் உங்களுக்கு நீசமாகும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் நடக்கும், குழந்தை தாமதங்கள் ஏற்படும். இந்த காலகட்டங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள், அதாவது குழந்தை பிறப்பதற்காக செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. குடும்ப ஒற்றுமையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே புதன் பகவான் உங்களுக்கு கேது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அங்கே புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கண்டங்களை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். படிப்பு கொஞ்சம் மந்தமாகிறது, படிப்பில் சரியாக மார்க் வராமல் இருக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த புதன் கேதுவோடு சேரும் பொழுது இருக்கும். படிப்பு தடையை கூட ஒரு சில டைமில் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தை விஷயத்திலேயே கொஞ்சம் அவர்களுக்கும் இந்த மாதிரி இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் கணவன் மனைவிகளை கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் உண்டு, பிரிவினை வரைக்கும் கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பேச்சால் பிரச்சனை அதிகமாகும். சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக பூகம்பரமாக வெடித்து அதனால் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடைக்கு அப்புறம் தனம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே சூரிய பகவான் கேது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் நிச்சயமாக ராகு இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருந்தாலும் கூட பேசிக்கிட்டு மறுபடியும் கூட ஏதாவது சண்டை சச்சரவு வந்தாலும் கூட சேர்ந்துக்கலாம். ஆனால் கேது இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பண்ணுவாருங்க, ஒரு பிரிவினையவே கொடுத்துருவார். எனக்கு வேண்டாம், எனக்கு இது வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு ஒரு மன விரக்தி, என்னடா வாழ்க்கை இது ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு வெறுப்பு தன்மையை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் திருமண தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குடும்பத்தில் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா திருமணம் இப்படியே தாமதமாகுது, நமக்கு அமையாதோ அப்படி இப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு மன விரக்தியும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்போது நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்துட்டிங்கன்னா கிரகங்கள் ரீதியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன சாரத்தில் இருக்காங்க, என்ன டிகிரியில் இருக்காங்க, யாருடைய பார்வையில் இருக்காங்க, ராகு கேதுகளுடைய முழு பார்வைகள் என்ன, கோச்சார ரீதியாக திரிகோண பார்வைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக எடுக்கும் பொழுது 100% இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக எடுக்கலாம். அதுபோக தசாபுத்திகளும் ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்திகள் ரீதியாகவும் ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது தான் தெரியும். இது ஒரு பொதுப்பலன் மட்டும்தான். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.